என்னத்தான் என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ சரின்னு ஒத்துக்கிட்ட. உன்னை பிரிஞ்சு என்னால எப்படி இருக்க முடியும்னு நீ சரின்னு சொன்ன. நானும் இந்த கிழவியை மட்டும் இங்க தனியா இருக்கணுமா? எப்படி இருக்க முடியும்? என்ன புரிஞ்சுக்கிட்டது அப்படித்தானா? என்னை விட்டுட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்ட? சாந்தி, சாந்தி, என்ன மன்னிச்சிருடி. நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும், உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும். அதனால இவ்வளவு தூரம் போறது தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஏண்டி இப்படி பாக்குற? ஏதாவது கோவம்னா கொட்டி தீத்துரு. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. அடியே, நீ பேசும்போது படபட படபடன்னு எல்லாத்தையும் கொட்டிடுவ. ஆனா இன்னைக்கு பூரா நீ அமைதியா இருந்து என்ன கொல்லுற. என்னன்னு சொல்லுடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்ன போயிட்டு வாங்க. இப்படி சொருத்தே இல்லாம சொன்னா நான் எப்படி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முடியும்? இங்க பாரு, எங்க அம்மாவும் நீயும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம குழந்தை பிறந்துட்டா அதுவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போறது நல்லது தானே? இங்க பாரு, எப்படியும் உங்க அக்கா மாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்ப நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? இங்க இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருப்போம். நீர் பிசாட்டி அங்க போயிட்டு இருந்தா நான் என்ன செய்யறது? உங்க ஆத்தா முகத்தை 24 மணி நேரம் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஆமாண்டி, ஏன் முகத்தை எப்படி 24 மணி நேரமும் பார்க்க முடியும்? ஓ முகத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல, வேற வழி? அடியே, வேலைக்கு போறவனை போக விட மாட்ட போல இருக்கு. இங்கேயே உன் முந்தானை பிடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்ப எப்படி? இங்க பாரு, வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. ஒரு வருஷம் போயிட்டு வரட்டும், அப்புறம் நீங்க பிசாட்டி ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு உட்கார போறிய. நான் இங்கேயே பழைய வீட்டுல இருந்துட்டு போறேன். ஆமா, நீ பேசுறதே நல்லா தான் இருக்கு. என்னமோ மாட மாளிகையில தான் நான் இருப்பேன்னு சொன்ன மாதிரிலாம் இருக்கு. ஏடி, ஏன் மகனும் மருமவளும் பேர பிள்ளைகளும் மாட மாளிகையில இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? எத்தனை நாளைக்கு இந்த வீட்டையே கட்டிக்கிட்டு அழுறது? ஏடி, இதெல்லாம் ஒரு விஷயம்னு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ராத்திரியில வந்து இங்க நிக்கிறவ வா, காத்து கருப்பு அண்ட போகுது. ஆமா, நீயே பெரிய காத்து கருப்பு, உன்னை விட ஒண்ணு வந்துருமா என்ன? இந்த வாய்ஸ் விடால் கொண்ணும் குறைச்சல் இல்ல. சட்டுப்பட்டுன்னு உள்ள வந்து படு. அடியே, உன் சிரிச்ச முகத்தை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, அந்த ஒரு வாரத்துல இப்படியே மூஞ்ச தூக்கிட்டு இருந்தேனா நல்லாவா இருக்கும்? சரி சரி, நல்ல சந்தோஷமா ஈன்னு சிரிச்சுக்கிட்டு சொல்றேன். போதுமா? போயிட்டு வரோம். அடி பாவி. சரி சரி, வா, நேரத்தோட தூங்குவோம். காலையில நிறைய வேலை இருக்கு. ஆமா, என்ன பனைமரத்துல ஏறி அப்படியே பதினி இறக்க போறீராக்கும். நிறைய வேலை இருக்காம்ல, வேலை. அடியே, நிறைய வேலை இருக்குன்னா அப்படித்தான். நீ வா, உனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, பாஸ்போர்ட்டு விசாலாம் வந்துருச்சு. அப்புறம் டிக்கெட் மட்டும்தான் வரணும். அதுக்கப்புறம் நான் கிளம்ப வேண்டியது இருக்கும். அதனால துணிமணியெல்லாம் ஒழுங்கா எடுத்து வைக்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கும் அங்க போய் சங்கடமா இருக்கும். அது சரி, இழிச்சுக்கிட்டே இருக்கேன். போதுமா? வரும். நீ இழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறது தானே என்னோட ஆசை. நீ எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கணும். புதியா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வரும். அடியே சுலோச்சனா, அடியே ராதா, இங்க வாங்கடி. என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் போங்க. ஏடி, இங்க வராம போறிய? காது கேட்டுச்சா உனக்கு? ஓ மவக்காரி உனக்கு சங்கதி சொல்றதுக்கு தான் தெருவுல போறோ வாரோலாம் கூப்பிட்டு பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா மைனி, அந்த கழுதைக்கு வாய் கொஞ்சம் அதிகம்தான். என்னதான் சொல்லுதுன்னு கேப்போம். அப்போ ஓ மவ மேல உனக்கு கோவம் இல்லையா? என்ன செய்ய மைனி, அவளுக்கும் கல்யாணம் ஆகிற வயசு தானே. அவ கல்யாணம் கட்டின முறை தப்பா இருக்கலாம். ஆனா இவ்வளவுக்காக தான் நான் அந்த பக்கமே போகாம இருக்கேன். அதுவும் சரிதான். ரெண்டாவது உள்ளவா வாயில உள்ளவா என்ன செய்ய? வாங்க வாங்கனே வாங்க வா. இரு, என்னடா சொல்றானே கேப்போம். என்னடி, என்ன கூப்பிட்டுட்டு அங்க அக்க பாத்துக்கிட்டு இருக்க? என்னன்னு விஷயத்த சொல்லு. எனக்கு வேற வேலை இருக்குல்ல. அது சரி, நீ என்ன கைய உயர்த்திக்கிட்டே நிக்கிற? அது பழக்க தோஷம். நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு.
ஐதான் அதான் என் புருஷன் வெளிநாட்டுக்கு போறாவல அததான் உங்ககிட்டலாம் சொல்லணும்னு நினைச்சேன். அடியே வயிற்றுல எல்லாவளும் மொழின்னு முடிக்காதீங்க. எங்க அத்தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாரு தெரியுமா? அப்புறம் எனக்கு மாசம் மாசம் புடவையா எடுத்து தள்ளுவாரு. நான் பக்கத்தவனு நீங்க நினைச்சு விடக்கூடாதுல்ல, அதான் சொன்னேன். என்னது கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துல உன் புருஷன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாரா? எப்படிடி அதுக்குள்ளேயும் வேலைக்கு போக சம்மதிச்ச? அதுவா, இன்னும் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. ஏன் தெரியுமா? எங்க வீட்டுல உள்ளவளுக்கெல்லாம் கல்யாணம் கட்டி முடிக்கட்டும்னு எங்க அத்தானே சொல்லிட்டாரு தெரியுமா? இல்லைன்னா பயவில்லைய வயிற்றுச்சல்ல இன்னும் என்ன கரிச்சு கட்டிக்கிட்டு இருப்பாளுவ. அதான் அவர் அப்ப இங்கே இருந்தா என்ன அங்கே இருந்தா என்ன, அது அவரே தான் சொன்னாரு. இம்புட்டு நல்ல மாப்பிள்ளை யாருக்காவது கிடைப்பானா? எனக்கு கிடைச்சிருக்காரு. ஆனா அவர் அருமை தெரியாம எல்லாம் பேசிக்கிட்டு தெரியுதுவோ. என்ன செய்ய? உனக்கு கொடுத்து வைக்கல, என்ன செய்ய? புருஷனை பிரிஞ்சு உட்கார்ந்துருக்க போற. ஏய் வயிற்றுல வேகாத. ஏ புருஷன் என் மனசுலயே தான் இருக்காரு. அவரு என்னை விட்டுட்டு எங்க போறாரு? வேலைக்கு தானே போறாரு. என்னைக்கா இருந்தாலும் அவரு என்கிட்ட வந்து தானே ஆகணும். இங்க பாருங்கடி, வெளிநாட்டு சோப்பு, வெளிநாட்டு சென்ட், அப்புறம் மணக்க மணக்க குழு குழுன்னு இந்த தெருவில் மேக்கியும் கிழக்கியும் வளம் வருவேன். எல்லாவளும் வயிற்றுச்சல்ல வேக பொரிய அறிவு கட்ட கழுத புருஷனை பொண்டாட்டியோ தனியா இருக்க போறாவளா? இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தாலுமே இவளை விளக்கு மத்த கொண்டு சாத்துங்க. கல்யாணம் என்னத்துக்கு கட்டிக்கிட்டா? வேலைக்கு அந்த ஆளு போயிட்டா இவ இப்படியே உட்கார்ந்து இருப்பாளாமே. அக்கா அம்மார்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவளை விளக்கு மத்த கொண்டு அடி. மைனி அவட்ட சொல்லு, அறிவு கட்ட முன்னத்துக்கிட்ட வேலைக்கும் போக வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் போக வேண்டாம். ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டு அப்புறம் புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்ப சொல்லு. ஆமா, நான் சொன்ன உடனே உன் மவ அப்படியே கேட்டு விடுவா. அவ உன் காதுல விழணும் தானே பீத்து பீத்துன்னு பீத்துறா. இம்புட்டு நல்ல மாப்பிள கிடைப்பானான்னு உனக்கு புரியணும்னு தான் சொல்றா. அதுவும் இல்லாம உன் மவளுவோ அவளை கரிச்சு கொட்டுதால, அவளோட போய் சொல்லு. அவ தாலி மட்டும்தான் கட்டிக்கிட்டா, இன்னும் உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும்னு காத்து கிடக்குறான்னு. ஆமா, சொன்ன உடனே இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு அவளை தலையில தூக்கி வச்சு அப்படியே கிரீடம் வைக்க போறாளுவோ. ஒழுங்கு மரியாதையா புருஷனை பொண்டாட்டியும் குடும்பம் நடத்தி ஒரு பேர பிள்ளையோ பேத்தியோ பெக்க சொல்லு. அதை விட்டு போட்டு அறிவு கிட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்காம. இம்பட்டு பக்கத்துல ஆத்தாளும் மவளும் மாறி மாறி கத்துறியே, 3வது தெருக்கு கேக்கும், உன் மவளுக்கு கேட்காதா என்ன? ஊரு கட்ட கழுத செஞ்சு அடிச்சுக்கிட்டு வெளிநாட்டு சோப்பு போட்டுக்கிட்டு தெருவுல சுத்த பராளம் சுத்த. இவ்வளவு விளக்க மத்த கொண்டு சாத்துங்க. என்ன உளுறவளுக்கு நல்ல காதுல உளுந்திருக்கும். பாருங்கடி, மத்தவ புருஷன் மாதிரி ஏன் புருஷன் கிடையாது. என் புருஷன் என் குடும்பமும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன். அவர் மனசுபடிதான் என்னால வாழ முடியும். எடுத்து என் கவுத்தெல்லாம் இருக்க முடியாது. என் புருஷன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுதான் அவரு கையில பணமா கொண்டு வருவாரு. அப்போ உங்க படத்துக்கும் என் படத்துக்கும் சோடி போட்டு பாப்போம், சோடி போட்டு. ஏம்மா சொல்லி முடிச்சிட்டியா? நான் போகட்டா? அடியே இன்னும் பாக்கி இருக்குல்ல, யார்கிட்ட போய் சொல்ல? அத உங்க ஆத்தாட்ட நேர்லயே சொல்லு. நான் ஏண்டி மத்தவங்களுக்கு சொல்லணும்? என் புருஷன் மாதிரி ஒரு புருஷனை இவங்க தேர்ந்தெடுத்துருவாங்களா மாப்பிளையா? 8 ஊர்லயும் கிடைக்காது. ஏ மாமா அப்படிப்பட்டவர். அடியே கூறுகட்ட கழுத, 3வது தெரு வரைக்கும் இப்படி கத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்க. உனக்கு என்னத்துக்கிட்ட பொறாம? விழுறவங்க காதுல விழணும்ல, அதான் சொன்னேன். சரி வா, நாம போய் சாப்பிடுவோம். எடுபட்ட கழுத என்ன பேச்சு பேசுறா? எப்பா வாயில்லனா நாய் தூக்கிட்டு போயிரும். வா தூக்கும் தூக்கும். அந்த நாய் இந்த வீட்டு பக்கம் வரட்டும், அப்புறம் இருக்கு அத சூப்பு போட்டுறேன். அடியே போதும் போதும், எந்திரிச்சு உள்ள போ, உங்க ஆத்தா போயிட்டா. நீ அவ கண்ணை பார்க்கணுமே. ஏ அப்பா, மாவா மேல பாசம் அப்படியே தூக்கி போட்டு அடிக்குது. நானும் என் புருஷனும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாளாமே ஆசை. இவ ஆசையை யார் கேட்டா? அட பாவி மவளை, பெத்த விழுவோ அப்படித்தானே ஆசைப்படுவா. வேற என்ன தவ ஆசைப்பட போறா? உன் அக்கா மாருக்கு பயந்துதான் வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. அது புரியாதா உனக்கு? புரியுது புரியுது. புரியாம எங்க போவோம்? சரி சரி வா, புலம்ப ஆரம்பிச்சிடாத. ஆமா தாயே, நீ உள்ள போ. இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்ல குறைச்ச. இடி போதும், அங்கிட்டு இங்கிட்டு திருப்பினதுலாம். ஒழுங்க மரியாதையா எந்திரிச்சு உள்ள வா.
பாரேன் வராம எங்க போக போறேன்? அடேங்கப்பா சாந்தி டெடுவே கடின்னு உட்கார்ந்து எதிர்த்த வீட்ல கேக் கடை வரைக்கும் கத்திக்கிட்டு இருக்கியே, நீ இப்படி ஆளுதான். இல்ல, கத்துறதே கேட்கணும் தானே. சடி சடி கத்துனது போதும், ஏஞ்சி உள்ள போட்டாயே, எல்லாருக்கும் காது கேட்டுச்சு. பிரகாஷ் மாமா வெளிநாட்டுக்கு போடாடா, நீ போய் சாப்பாடு பண்ணு, நான் வாரேன். வால வா, உனக்கும் சேர்த்து தான் சாப்பாடு ரெடி பண்ணேன், வந்துரு. சரி சரி இப்ப கிளம்பு, அப்படமா வரேன் சரியா? சரி. அப்பா என்ன குளிக்கிட்டு போடா.